ராஜஸ்தான் மாநிலத்தின் நகரத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்த கிராமத்திற்கு வெளியே ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத சாலை இருந்தது. கோடை காலத்தின் சுட்டெரிக்கும் மதிய வேளையில் தூரம் வரை மரங்களோ தண்ணீரோ எங்குமே இல்லை. அந்த சாலையோரமாக இருந்த ஒரு சிறிய மண் குடிசைக்கு வெளியே பானையில் குளிர்ந்த தண்ணீரை வைத்து கொண்டு 22 வயதான கௌரி வழிப்போக்கர்களின் தாகத்தை தணித்து வந்தாள். அவளுடைய ஆடைகள் பழையதாகவும் பல இடங்களில் தையல் ஒட்டுக்கள் போடப்பட்டும் இருந்தன. ஆனால் அவளது முகத்தில் வறுமை தெரியவில்லை. மாறாக ஒரு எளிமை மட்டுமே தெரிந்தது. அவளுடைய தந்தை பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டிருந்தார். வீட்டில் அவளது நோய்வாய்ப்பட்ட தாய் சரஸ்வதி மட்டுமே இருந்தார். அவருக்கு நீண்ட நாட்களாக மருந்து தேவையாக இருந்தது. கௌரி தினமும் அதிகாலையில் 4 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று கிணற்றில் இருந்து தண்ணீர் எடுத்து வருவாள். அதை பானையில் நிரப்பி வைத்து வழிப்போக்கர்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் 2 ரூபாய் என்ற வீதத்தில் கொடுத்து ஏதோ ஒருவாறு தன் வீட்டு அடுப்பை எரிய வைத்து கொண்டிருந்தாள். பல நேரங்களில் ஏழை வழிப்போக்கர்களால் பணம் கொடுக்க முடியாமல் போகும்போது அவள் மறுவார்த்தை பேசாமல் புன்னகையோடு அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து விடுவாள். கிராமத்து மக்கள் அவளிடம், இப்படி இலவசமாக தண்ணீர் கொடுத்தால் நீதான் பட்டினியாக கிடக்க வேண்டும் என்று அறிவுரை கூறுவார்கள். ஆனால் கௌரியின் பதில் எப்போதும் ஒன்றாகவே இருக்கும். தாகத்தோடு இருக்கும் ஒரு மனிதனிடம் தண்ணீருக்கு முன்பாக பணம் கேட்க எனக்கு தெரியாது. அன்று காலையில் அவள் கணக்கு போட்டு பார்த்தாள். நாள் முழுவதும் குறைந்தது 10 கிளாஸ் தண்ணீராவது விற்றால்தான் அம்மாவின் மருந்தும் சாயங்கால சமையலுக்கான ரேஷனும் மளிகை பொருட்களும் வாங்க முடியும். மதியம் ஆக ஆக வெயிலின் தாக்கம் இன்னும் பயங்கரமாக மாறியது. சாலையில் தூரம் வரை எவருமே தென்படவில்லை. கௌரி திரும்ப வானத்தை பார்ப்பதும் பிறகு பானைக்குள் எட்டி பார்ப்பதுமாக இருந்தாள். பானையில் தண்ணீர் பாதியை விட குறைவாகவே இருந்தது. அப்போது சாலையின் திருப்பத்தில் ஒரு இளைஞன் தடுமாறியபடி நடந்து வருவதை அவள் கண்டாள். அவனுக்கு சுமார் 28 வயது இருக்கலாம். சாதாரண வெள்ளை குர்தா, தூசி படிந்த செருப்புகள் மற்றும் தோளில் ஒரு பழைய பை. அவனை பார்ப்பவர் எவரும் ஏதோ ஒரு சாதாரண வழிப்போக்கன் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து வருகிறான் என்றுதான் கூறுவார்கள். அந்த இளைஞனின் காலடிகள் நிலை தடுமாறி கொண்டிருந்தன. அடுத்த சில நொடிகளிலேயே அவன் கௌரியின் தண்ணீர் பானைக்கு சில அடிகள் முன்பாக சாலையில் முழங்காலிட்டு அப்படியே அமர்ந்து விட்டான். அவனது தொண்டை வறண்டு போயிருந்தது. உதடுகளும் வெடித்திருந்தன. அவன் நடுங்கும் குரலில், சகோதரி, கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா என்று மட்டுமே கேட்டான். கௌரி ஒரு நொடியை கூட வீணாக்காமல் எழுந்தாள். செம்பில் தண்ணீர் நிரப்பி அவனருகே சென்று அமர்ந்தாள். அந்த இளைஞன் நடுங்கும் கைகளால் செம்பை பிடிக்க முயன்றான். ஆனால் அவனது கைகளில் செம்பை தாங்கும் அளவிற்கு கூட தெம்பு இல்லை. கௌரி தன் கைகளாலேயே அவனுக்கு தண்ணீர் புகட்டினாள். அவன் ஒரே மூச்சில் செம்பு தண்ணீர் முழுவதையும் குடித்து முடித்தான். பிறகு கௌரி மீண்டும் ஒரு செம்பு தண்ணீர் நிரப்பி கொடுத்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த இளைஞனின் சுவாசம் சீரானது. அவனது முகத்தில் நிம்மதி தெளிவாக தெரிந்தது. கௌரி பானைக்குள் எட்டி பார்த்தாள். அதில் மிக குறைந்த அளவே தண்ணீர் மிச்சம் இருந்தது. அந்த தண்ணீர் ஒருவேளை மாலைக்குள் வேறு ஏதேனும் ஒரு வழிப்போக்கருக்கு பயன்பட்டிருக்கலாம் அல்லது விற்றிருக்கலாம். ஆனால் அவளுக்கு இதில் சற்றும் வருத்தம் இல்லை. அவள் மெதுவாக கேட்டாள், இப்போது உடம்பு பரவாயில்லையா? அந்த இளைஞன் தலையசைத்து முதல் முறையாக அவளது கண்களை பார்த்தான். அந்த பார்வையில் ஒரு நெருங்கிய மனிதர் கஷ்ட காலத்தில் உதவியது போன்றதொரு எண்ணம் தெரிந்தது. இளைஞன் தன் பைக்குள் கையை விட்டு சில ரூபாய் நோட்டுகளை எடுத்து கௌரியை நோக்கி நீட்டினான். கௌரி உடனே தன் கைகளை பின்வாங்கி கொண்டாள். இளைஞன் சொன்னான், இது தண்ணீருக்கான பணம் இல்லை, என் உயிரை காப்பாற்றியதற்கானது, வைத்துக் கொள்ளுங்கள் என்றான். கௌரி லேசாக புன்னகைத்தாள். அவள் அந்த ரூபாய் நோட்டுகளை ஏறிட்டும் பார்க்காமல் சொன்னாள், உயிரை காப்பாற்றுவதற்கெல்லாம் விலை பேச தொடங்கினால் மனிதநேயமே அழிந்துவிடும். நான் தண்ணீரை விற்கவில்லை, தாகத்தோடு இருந்த ஒரு மனிதனுக்கு உதவி செய்தேன், அவ்வளவுதான். இளைஞன் சில நொடிகள் அவளையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். வறுமையில் இருந்தும் பேராசைக்கு இவ்வளவு தூரத்தில் இருக்கும் ஒரு மனிதனை அவன் தன் வாழ்நாளில் முதல் முறையாக பார்க்கிறான் போல. அவன் மீண்டும் பணம் கொடுக்க முயன்றான். ஆனால் கௌரி இந்த முறை செம்பை எடுத்து பானையின் மேல் கவிழ்த்து வைத்துவிட்டு சொன்னால், உண்மையிலேயே நன்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் எப்போதாவது வேறு ஒரு தேவையுள்ள மனிதருக்கு உதவி செய்து விடுங்கள், அதுவே எனக்கு போதும் என்றாள். இளைஞனின் முகத்தில் உள்ளம் வரை ஊடுருவக்கூடிய ஒரு புன்னகை அரும்பியது. அவன் தன் பெயரை, என் பெயர் ஆரோன் என்று மட்டும் சுருக்கமாக கூறினான். கௌரியும் இயல்பாக நான் கௌரி என்றாள். இருவருக்கும் இடையே சில நொடிகள் மௌனம் நிலவியது. காற்றில் ஒரு மெல்லிய அலை வீசியது.
சாலையில் பறந்த தூசிகள் மெல்ல மெல்ல அடங்கத் தொடங்கின. அப்போது திடீரென்று தூரத்திலிருந்து பல கார்களின் ஹாரன் சத்தங்கள் ஒன்றாக கேட்க தொடங்கின. அடுத்த சில வினாடிகளிலேயே 4 கருப்பு நிற SUV கார்கள் அதிவேகமாக அங்கு வந்து நின்றன. கார்களில் இருந்து பல மனிதர்கள் பதற்றத்துடன் வெளியே குதித்து நேராக அந்த இளைஞனை நோக்கி ஓடி வந்தனர். அவர்களில் சுமார் 50 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் பதற்றமான குரலில் கேட்டார், சார், நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? நாங்கள் உங்களை எல்லா இடங்களிலும் தேடிக்கொண்டிருந்தோம். மற்றொருவர் உடனடியாக ஒரு தண்ணீர் பாட்டிலை நீட்டினார். ஆனால் ஆரோன் தன் கை அசைவினால் அதை வேண்டாம் என்று மறுத்துவிட்டான். அவன் அமைதியான குரலில், இப்போது நான் முற்றிலும் நலமாக இருக்கிறேன் என்றான். அந்த நபர் திரும்ப திரும்ப கௌரியை பார்த்து கொண்டிருந்தார். இந்த பெண் சரியான நேரத்தில் தண்ணீர் கொடுத்திருக்காவிட்டால் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்திருக்கும் என்பதை அவர் புரிந்து கொண்டார் போலிருக்கிறது. அவர் தன் பையிலிருந்து ஒரு பெரிய தொகையை எடுத்து கௌரியிடம் கொடுக்க முயன்றார். ஆனால் ஆரோன் அவரை தடுத்து விட்டான். பிறகு அவன் கௌரியை பார்த்து, நீங்கள் இன்று செய்ததை நான் என் வாழ்நாளில் மறக்க மாட்டேன் என்று மட்டும் கூறினான். கௌரிக்கு எதுவுமே புரியவில்லை. சற்று நேரத்திற்கு முன்பு வரை அந்த இளைஞன் தனியாகவும் ஒரு சாதாரண வழிபோக்கனை போலவும் தோன்றினான். ஆனால் இப்போது இத்தனை மனிதர்களுக்கு நடுவே மிகுந்த மரியாதையுடன் நின்றிருந்தான். கிராமத்து மக்கள் சிலரும் அங்கே கூடிவிட்டனர். எல்லாரும் ஒருவருக்கொருவர் உண்மையில் இந்த மனிதன் யார் என்று கேட்டுக்கொண்டிருந்தனர். ஆனால் ஆரோன் எந்த கேள்விக்கும் பதிலளிக்கவில்லை. அவன் காரில் அமர்ந்து கண்ணாடியை கீழே இறக்கி கடைசி முறையாக கௌரியை பார்த்து லேசாக புன்னகைத்தான். அடுத்த கணமே அந்த வாகனங்களின் அணிவகுப்பு தூசியை கிளப்பியபடி சாலையில் முன்னோக்கி சென்றது. சில நிமிடங்களிலேயே அங்கே மீண்டும் அதே நிசப்தம் நிலவியது. ஆனால் கௌரியின் மனதில் பல கேள்விகளை அது விட்டு சென்றது. கௌரி மெதுவாக காலி பானையை எடுத்து தன் குடிசைக்குள் வைத்தாள். இன்று தண்ணீர் முழுவதும் தீர்ந்து விட்டிருந்தது. அதனால் வருமானமும் எதுவும் கிடைக்கவில்லை. அவள் குடிசையின் உடைந்த கதவை மூடிவிட்டு வீட்டை நோக்கி நடக்க தொடங்கினாள். வழி நெடுகிலும் கிராம மக்கள் அந்த வழிப்போக்கனை பற்றியே பேசிக் கொண்டிருந்தனர். ஆனால் கௌரி யாரிடமும் எதுவும் பேசவில்லை. அவளுக்கு தன் நோய்வாய்ப்பட்ட தாயை பற்றிய கவலை மட்டுமே இருந்தது. வீடு திரும்பியதும் தன் தாய் சரஸ்வதி கடுமையான காய்ச்சலில் கொதித்து கொண்டிருப்பதை கண்டாள். மருந்து பாட்டிலும் முற்றிலும் காலியாகி இருந்தது. கௌரி அவரது நெற்றியில் ஈரத்துணியை வைத்தாள். நாளைக்கு மருந்திற்கு எங்கே பணத்தை தேடுவது என்று தன் மனதிற்குள் யோசிக்க தொடங்கினாள். அப்போது வெளியே முற்றத்தில் ஒருவரின் கனத்த காலடி சத்தம் கேட்டது. கௌரி கதவை நோக்கி பார்த்தாள். அவளுக்கு முன்னால் கிராமத்து வட்டிக்கு கொடுக்கும் கடன் வழங்குபவர் பைரவ் நின்றிருந்தான். அவனது கண்களில் கொடூரம் தெரிந்தது. கையில் பழைய கடன்களுக்கான ஒரு தடித்த டைரி இருந்தது. பைரவ் அனுமதியின்றி முற்றத்திற்குள் நுழைந்தான். அவன் நாலாபுறமும் தன் பார்வையை செலுத்தி ஒரு கேலியான சிரிப்பை உதிர்த்தபடி சொன்னான், கௌரி, உன்னுடைய அம்மாவின் மருந்திற்காக நான் கொடுத்த பணத்தை வாங்கி முழுதாக 6 மாதங்கள் ஆகிவிட்டன. வட்டியோடு சேர்த்து இப்போது அந்த தொகை 2 மடங்காகி விட்டது. கௌரி கைகளை கூப்பியபடி சொன்னாள், ஐயா, இன்னும் கொஞ்ச காலம் மட்டும் தவணை கொடுங்கள். நான் கஷ்டப்பட்டு உழைத்து உங்களுடைய ஒவ்வொரு ரூபாயையும் திருப்பி தந்து விடுகிறேன் என்றாள். ஆனால் பைரவின் இதயம் கல்லாகி போயிருந்தது. அவன் டைரியை மூடிக்கொண்டே சொன்னான், இனி தவணை காலம் முடிந்துவிட்டது. 1-3 நாட்களுக்குள் முழு பணத்தையும் திருப்பி தந்துவிடு. இல்லையென்றால் இந்த குடிசை எனக்கு சொந்தமாகிவிடும் என்றான். சரஸ்வதி கட்டிலில் இருந்து எழுந்திருக்க முயன்றபடி சொன்னார், பைரவ், என் மகள் மேல் இரக்கம் காட்டு. ஆனால் அவன் அவரை திரும்பி பார்க்க கூட இல்லை. செல்லும் வழியில் அவன் ஏழைகளின் கண்ணீரால் கடன் தீர்ந்து விடாது என்று மட்டும் கூறிவிட்டு சென்றான். அவனது காலடி சத்தம் தூரத்தே மறைய கௌரி அங்கேயே தரையில் அமர்ந்து விட்டாள். அவளது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. ஆனால் அவள் தன் அம்மாவிற்கு முன்னால் தன்னை பலவீனமாக காட்டிக்கொள்ளவில்லை. அவளது கைகளை பற்றி கொண்டு புன்னகைக்க முயன்றபடி சொன்னாள், நீங்கள் கவலைப்படாதீர்கள் அம்மா, கடவுள் எப்படியாவது ஒரு வழியை காட்டுவார் என்றாள். அடுத்த நாள் காலை சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவே கௌரி தண்ணீர் எடுப்பதற்காக கிணற்றுக்கு சென்றுவிட்டாள். இரவு முழுவதும் அவள் சரியாக உறங்கவில்லை. ஆனாலும் அவளது முகத்தில் அதே பழைய புன்னகை இருந்தது. இன்று அதிக வழிப்போக்கர்கள் வந்தால் ஒருவேளை கொஞ்சம் பணம் சேரலாம் என்று அவள் நினைத்தாள். மதியத்திற்குள் அவள் பலருக்கு தண்ணீர் கொடுத்தாள். ஆனால் பெரும்பாலான மக்கள் தலா 1 கிளாஸ் மட்டுமே குடித்தனர். வருமானம் மிக குறைவாக இருந்தது. அப்போது கிராமத்தின் பெரியவரான ராமு பெரியப்பா அங்கே வந்தார். அவர் கௌரியின் சோகமான கண்களை கவனித்து விட்டார். அவர் மீண்டும் மீண்டும் கேட்டதால் கௌரி நடந்த விஷயங்கள் அனைத்தையும் கூறிவிட்டாள். ராமு பெரியப்பா சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு சொன்னார்,
மகளே, மனிதன் செய்யும் நல்ல காரியங்கள் ஒருபோதும் வீண் போகாது. கடவுள் சோதிப்பாரை தவிர கைவிட மாட்டார். கௌரி லேசாக புன்னகைத்துவிட்டு மீண்டும் தன் வேலையில் மூழ்கினாள். அப்போது சாலையின் அதே இடம் அவளது கண்ணெதிரே வந்தது. எங்கே நேற்று அந்த அந்நிய வழிபோக்கன் அமர்ந்திருந்தானோ அங்கே. அவளுக்கு திடீரென்று அவனது அமைதியான முகம் நினைவுக்கு வந்தது. அவர் யாரோ, இப்போது எங்கே இருப்பாரோ என்று தன் மனதிற்குள் நினைத்து கொண்டாள். பிறகு யாரோ ஒரு அந்நியரை பற்றி யோசிப்பதால் என் கவலைகள் குறைந்துவிடப் போவதில்லை என்று தன்னை தேற்றிக் கொண்டாள். அவள் பானையில் எஞ்சியிருந்த தண்ணீரை பார்த்தாள். மீண்டும் வந்து செல்லும் வழிபோக்கர்களின் மீது தன் கவனத்தை செலுத்தினாள். அங்கே மறுபுறம் நகரத்தின் மைய பகுதியில் இருந்த ஒரு பெரிய கம்பெனியின் அலுவலகத்தில் அதே வழிபோக்கரான ஆரோன் தன் நாற்காலியில் அமர்ந்திருந்தான். அவனுக்கு முன்னால் அமர்ந்திருந்த அவனது கூட்டாளி விவேக் சொன்னான், சார், நேற்று உங்களுடைய பாதுகாப்பில் இவ்வளவு பெரிய தவறு நடந்துவிட்டது. அந்த பெண் சரியான நேரத்தில் தண்ணீர் கொடுத்திருக்காவிட்டால் உங்கள் உடல்நிலை இன்னும் மோசமாகி இருக்கும் என்றான். ஆரோன் சில நொடிகள் மௌனமாக இருந்தான். பிறகு அவன் மெதுவாக சொன்னான், விவேக், அவள் என் உயிரை காப்பாற்றவில்லை, மனிதநேயத்தின் மீது எனக்கு மீண்டும் நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறாள் என்றான். விவேக் கேட்டான், அவளுக்கு ஏதேனும் பரிசு பணம் அனுப்பி வைக்கலாமா? ஆரோன் உடனடியாக மறுத்துவிட்டான். வேண்டாம், நான் பணம் அனுப்பினால் அது அவளது சுயமரியாதையை காயப்படுத்தும். அவளுடைய கண்களில் நான் வறுமையை பார்த்தேன், ஆனால் பேராசையை பார்க்கவில்லை. இப்படிப்பட்ட மனிதர்கள் உதவிக்கு அல்ல, மரியாதைக்கு தகுதியானவர்கள். இவ்வளவு கூறிவிட்டு அவன் மேஜை மேல் இருந்த தன் பையை திறந்தான். அதற்குள் மண்ணால் ஆன அந்த சிறிய செம்பு இருந்தது. அதன் மூலமாகத்தான் கௌரி அவனுக்கு தண்ணீர் புகட்டி இருந்தாள். காரில் ஏறும்போது தவறுதலாக அந்த செம்பு அவனுடன் வந்துவிட்டிருந்தது. ஆரோன் அதை தன் கையில் எடுத்து புன்னகைத்தபடி சொன்னான், நான் மீண்டும் ஒரு முறை அந்த கிராமத்திற்கு செல்ல வேண்டும். ஆனால் இந்த முறை என் உண்மையான அடையாளத்தோடு அல்ல. 3 நாட்கள் அவகாசம் முடிவடைவதற்கு இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டுமே எஞ்சியிருந்தது. மாலையில் கௌரி தன் மொத்த வருமானத்தையும் எண்ணி பார்த்தாள். அதில் அம்மாவின் 2 நாட்களுக்கான மருந்து கூட முழுமையாக வாங்க முடியாத அளவிற்கே பணம் இருந்தது. அப்போது கிராமத்து மக்கள் சிலர் ஓடி வந்து சாலைக்கு அருகில் ஒரு பெரிய மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அங்கே ஏழைகளுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் கூறினர். கௌரி தாமதிக்காமல் தன் அம்மாவை ஒரு மாட்டு வண்டியில் அமர வைத்து கொண்டு அங்கே சென்றாள். மருத்துவர்கள் சரஸ்வதியை பரிசோதித்தனர். மருந்துகளையும் கொடுத்துவிட்டு இனி வழக்கமான சிகிச்சை அளிக்கப்பட்டால் அவரது உடல்நிலை தேறிவிடும் என்றும் கூறினர். கௌரியின் கண்களில் நிம்மதி பெருக்கெடுக்க கண்ணீர் வந்தது. அவள் மருத்துவரிடம், இவ்வளவு பெரிய முகாமை யார் அமைத்தது என்று கேட்டாள். மருத்துவர் புன்னகைத்துவிட்டு, யாரோ ஒரு கொடையாளி வள்ளல் கிராம மக்களுக்காக இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார் என்று மட்டும்தான் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றார். கௌரி நாலாபுரமும் தன் பார்வையை செலுத்தினாள். ஆனால் எங்குமே எந்த பெயரும் எழுதப்பட்டிருக்கவில்லை. அவள் தன் மனதிற்குள்ளேயே அந்த அரியா வள்ளலுக்கு நன்றி கூறியபடி அம்மாவை அழைத்து கொண்டு வீடு திரும்பினாள். சற்று தொலைவில் சாதாரண உடையில் நின்று கொண்டிருந்த ஒரு இளைஞன் அவள் செல்வதை அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது அவளுக்கு எப்படி தெரியும்? தன் அடையாளத்தை மறைத்து கொண்டு இவை அனைத்தையும் செய்தவன் வேறு யாருமல்ல, ஆரோன் தான். இரவு நேரமாக தொடங்கியது. கௌரி அம்மாவிற்கு மருந்து கொடுத்துவிட்டு தூங்க தயாராகி கொண்டிருந்த போது திடீரென வெளியே பல மனிதர்கள் பேசும் சத்தம் கேட்டது. அவள் கதவை திறந்தபோது பைரவ் தன் ஆட்கள் இருவருடன் மீண்டும் நின்று கொண்டிருப்பதை கண்டாள். இந்த முறை அவனது கையில் டைரி மட்டுமல்ல, சில சொத்து பத்திரங்களும் இருந்தன. அவன் கண்டிப்பான குரலில், தவணை காலம் முடிந்துவிட்டது கௌரி, இனி இந்த குடிசை எனக்கு சொந்தம் என்றான். கௌரி நடுங்கும் குரலில், இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்கள் என்றாள். ஆனால் பைரவ் அவளது பேச்சை காதில் வாங்கவே இல்லை. அவன் தன் ஆட்களிடம் குடிசையில் உள்ள பொருட்களை வெளியே தூக்கி எறியுமாறு சைகை செய்தான். அதே நேரத்தில் இருட்டில் சாதாரண உடையில் நின்று கொண்டிருந்த ஒரு இளைஞன் இதையெல்லாம் தன் கண்களால் பார்த்து கொண்டிருந்தான். அவனது கைகள் மெல்ல மெல்ல இறுகின. அவனது பார்வை நேராக பைரவின் மேல் நிலைத்தது. அடுத்த கணமே அந்த சாதாரண உடை அணிந்த இளைஞன் இருட்டிலிருந்து வெளியே வந்தான். கௌரி அவனை பார்த்தபோது அடையாளம் கண்டுகொள்ள சில நொடிகள் பிடித்தன. பிறகு அவளது முகத்தில் ஆச்சரியம் பரவியது. நீங்களா? அந்த வழிபோக்கன் ஆரோன் அமைதியான குரலில், ஆமாம், ஆனால் இதை பற்றி பிறகு பேசுவோம் என்றான். அவன் பைரவை நோக்கி திரும்பி, இவர்களுடைய பொருட்கள் வெளியே போகாது என்றான். பைரவ் அவனை முறைத்து பார்த்து, நடுவில் பேசுவதற்கு நீ யார் என்று கேட்டான். ஆரோன் கோவப்படாமல், ஒரு ஆதரவற்றவரின் வீடு அழிவதை கண்டு சும்மா இருக்க முடியாத ஒரு மனிதன் என்றான். பைரவ் உரக்க சிரித்தான்.
அவ்வளவு பரிதாபமாக இருந்தால் இவர்களுடைய மொத்த கடனையும் அடை என்றான். ஆரோன் தன் பையிலிருந்து பணத்தை எடுப்பதற்கு பதிலாக முதலில் கணக்கை காட்டு என்றான். பைரவ் தன் டைரியை திறந்தான். ஆரோன் அந்த பக்கங்களை உற்று பார்த்தபோது அவனுக்கு புரிந்துவிட்டது. வட்டி பல மடங்கு கூட்டி காண்பிக்கப்பட்டிருந்தது. அவன் சட்டப்படி இவ்வளவு வட்டி எப்படி வசூலிக்கலாம் என்று கேட்டான். பைரவின் முகம் வாடி போனது. ஆனாலும் அவன் உரத்த குரலில், இது என்னுடைய கணக்கு, இந்த கிராமத்தில் இப்படிதான் நடக்கும் என்றான். அதற்குள் சுற்றியிருந்த மக்களும் அங்கே கூடிவிட்டனர். பைரவ் ஏழைகளிடம் தன் இஷ்டத்திற்கு அநியாயம் செய்கிறான் என்பது எல்லோரும் அறிந்ததே. ஆனால் அவனுக்கு பயந்து யாரும் வாய் திறப்பதில்லை. ஆரோன் அந்த கூட்டத்தை பார்த்து சொன்னான், ஒருவருக்கு அநீதி இழைக்கப்படும் போது மற்றவர்கள் அமைதியாக இருந்தால் தவறு அந்த ஒரு மனிதனுடையது மட்டுமல்ல என்றான். முதல் முறையாக கிராமத்து பெரியவர்கள் சிலர் முன்னோக்கி வந்தனர். ராமு பெரியப்பாவும் வெளிப்படையாக கூறினார், பைரவ், நீ பல வருடங்களாக ஏழைகளின் இரத்தத்தை உறிஞ்சி வாழ்கிறாய். இனி இது செல்லாது. கூட்டம் அதிகரிப்பதை கண்ட பைரவ் சற்று பின்வாங்கினான். அவன் கோபத்துடன் டைரியை மூடிவிட்டு, சரி, நாளைக்கு பஞ்சாயத்தில் முடிவு தெரியட்டும். என் கணக்கு தவறின்றி நிரூபிக்கப்பட்டால் நான் இங்கிருந்தே போய்விடுகிறேன் என்று கூறிவிட்டு தன் ஆட்களுடன் கிளம்பினான். கிராம மக்களும் மெல்ல மெல்ல கலைந்து செல்ல தொடங்கினர். கௌரி முதல் முறையாக ஆரோனை உற்று பார்த்தாள். அவள் மெல்லிய குரலில் கேட்டாள், எனக்காக ஏன் இவ்வளவு செய்கிறீர்கள் என்றாள். ஆரோன் புன்னகைத்து விட்டு சொன்னான், அன்று நீ எனக்கு தண்ணீர் தந்து உதவவில்லை என்றால் ஒருவேளை இன்று நான் இங்கே நின்று கொண்டிருக்கவே மாட்டேன் என்றான். கௌரி உடனே, நான் வெறும் என் கடமையைத்தான் செய்தேன் என்றாள். ஆரோன் அதற்கு, நானும் அதையேத்தான் செய்கிறேன் என்று பதிலளித்தான். அதே நேரத்தில் சரஸ்வதி கட்டிலில் இருந்து எழுந்து வெளியே வந்தார். அவர் நடுங்கும் கைகளால் ஆரோனின் தலையை வருடி, மகனே, கடவுள் உன்னை எப்போதும் நல்லபடியாக வைத்திருக்கட்டும் என்று ஆசீர்வதித்தார். ஆரோன் குனிந்து அவரது கால்களை தொட்டு வணங்கினான். அவ்வளவு பெரிய கம்பெனியின் முதலாளியாக இருந்த போதிலும் அவனது குணத்தில் சற்றும் அகந்தை இருக்கவில்லை. அன்றிரவு அவன் அந்த கிராமத்திலேயே ராமு பெரியப்பாவின் சிறிய வீட்டில் தங்கி கொண்டான். அவனது உண்மையான அடையாளம் யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. அடுத்த நாள் காலையில் பஞ்சாயத்து கூடியது. ஊர் மக்கள் அனைவரும் அங்கே திரண்டிருந்தனர். பைரவ் முழு தயாரிப்புடன் வந்திருந்தான். கிராம மக்கள் தனக்கு எதிராக பேச மாட்டார்கள் என்று அவன் முழுமையாக நம்பினான். ஆனால் இந்த முறை சூழ்நிலை மாறியிருந்தது. ஒவ்வொருவராக பல மனிதர்கள் எழுந்து நின்று பைரவ் தங்களிடமும் தவறான வட்டி வசூலித்ததாக கூறினர். ராமு பெரியப்பா பழைய ஆவணங்களை எடுத்து காண்பித்தார். அதன் மூலம் கௌரியின் உண்மையான கடன் மிக குறைவு என்பது நிரூபிக்கப்பட்டது. பஞ்சாயத்து தலைவர் பைரவை கடுமையாக கண்டித்து அந்த போலி வட்டியை உடனடியாக தள்ளுபடி செய்யுமாறு உத்தரவிட்டார். இப்போது கௌரி செலுத்த வேண்டிய மீதி தொகை மிகவும் குறைவாக இருந்ததால் அவளது உழைப்பை கொண்டே அதை மெல்ல மெல்ல அடைத்துவிட முடியும். தீர்ப்பை கேட்டதும் கௌரியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவள் இறைவனுக்கு நன்றி கூறினாள். அப்போது பஞ்சாயத்தின் நடுவே ஒரு மினுமினுப்பான ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து சூட்டணிந்த பல மனிதர்கள் இறங்கினர். அவர்கள் எல்லாரும் முன்னே விவேக் இருந்தான். அவன் வந்ததும் எல்லார் முன்னிலையிலும் குனிந்து, சார், நாங்கள் உங்களை தேடிக் கொண்டிருந்தோம் என்றான். இதை கேட்டதும் கிராமமே அதிர்ந்தது. எல்லாரின் பார்வையும் ஆரோனை நோக்கி திரும்பியது. பைரவின் முகம் வெளுத்து போனது. தான் ஒரு சாதாரண வழிப்போக்கன் என்று நினைத்தவன் ஏதோ ஒரு மிகப்பெரிய மனிதன் என்பதை அவன் முதல் முறையாக உணர்ந்தான். ஆரோ நாட்டின் மிகப்பெரிய சமூக தொண்டு கம்பெனி மற்றும் பல தொழிற்சாலைகளின் அதிபர் என்பதை விவேக் கிராம மக்கள் முன்னிலையில் தெரிவித்தான். ஆனால் ஒவ்வொரு வருடமும் தன் அடையாளத்தை காட்டிக்கொள்ளாமல் கிராமம் கிராமமாக சென்று மக்களின் உண்மையான தேவைகளை அவன் அறிந்து கொள்வது வழக்கம். இதை கேட்டதும் கிராமம் முழுவதும் அமைதி நிலவியது. தன் கைகளால் தண்ணீர் புகட்டிய மனிதன் இவ்வளவு பெரிய ஆளா என்பதை கௌரியால் நம்பவே முடியவில்லை. அவள் தயக்கத்துடன் சொன்னாள், நீங்கள் இவ்வளவு பெரிய மனிதர் என்று எனக்கு தெரிந்திருந்தாலும் நான் அதையேத்தான் செய்திருப்பேன் என்றாள். ஆரோன் புன்னகைத்துவிட்டு சொன்னான், எனக்கு தெரியும், அதனால்தான் என்னால் உன்னை மறக்க முடியவில்லை என்றான். அவன் கிராம மக்களை பார்த்து சொன்னான், தன் பானையில் இருந்த கடைசி தண்ணீரையும் ஓர் அந்நியருக்கு கொடுத்த இந்த விளிம்பு நிலை பெண் ஒருபோதும் ஏழையாக இருக்க முடியாது. யாருடைய இதயத்தில் கருணை இருக்கிறதோ அவர்தான் உலகிலேயே ஆகப்பெரிய பணக்காரர் என்றான். அவனது இந்த வார்த்தைகளை கேட்டு பலரின் கண்கள் கலங்கின. அதே நேரத்தில் ஆரோன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டான். கிராமத்தில் ஒரு குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம், ஒரு சிறிய சுகாதார மையம் மற்றும் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் ஆகியவை தொடங்கப்படும் என்று கூறினான். ஆனால் அவன் தீர்க்கமாக சொன்னான், இது யாருக்கும் செய்யும் உபகாரம் இல்லை.
எனக்கு இங்கே கிடைத்த மனித நேயத்திற்கு செய்யும் ஒரு மரியாதை என்றான். பஞ்சாயத்து முடிந்ததும் மக்கள் மகிழ்ச்சியுடன் தங்களின் வீடுகளுக்கு திரும்ப தொடங்கினர். பைரவ் எல்லார் முன்னிலையிலும் வெட்கி தலைகுனிந்து நின்றிருந்தான். கௌரி தன் அம்மாவுடன் வீடு திரும்பி கொண்டிருந்தாள். அவளது மனதில் முதல் முறையாக இனி நம் வாழ்க்கை நிஜமாகவே மாறிவிடும் என்ற நம்பிக்கை பிறந்தது. வழியில் ஆரோனும் அவர்களுடன் நடந்து வந்தான். இருவருக்கும் இடையே அதிக பேச்சுக்கள் இல்லை என்றாலும் அந்த மௌனத்திலும் ஒரு நெருக்கம் தெரிந்தது. வீடு திரும்பியதும் சரஸ்வதி புன்னகையுடன் சொன்னார், மகனே, இத்தனை நாட்களுக்கு பிறகு இன்று இந்த வீட்டில் பயம் இல்லை, ஒரு நிம்மதி வந்திருக்கிறது என்றார். ஆரோன் அவரது பேச்சை கேட்டு தலை வணங்கினான். அப்போது அவனது போன் ஒலித்தது. அவன் மறுமுனையில் பேசியதை கேட்டதும் அவனது முகத்தின் நிறமே மாறியது. போனை வைத்த பிறகு அவன் கம்பீரமான குரலில் சொன்னான், நான் இப்போது உடனடியாக நகரத்திற்கு செல்ல வேண்டும் என்றான். கௌரி ஏதோ கேட்க நினைத்தாள். ஆனால் வார்த்தைகள் அவளது உதட்டளவிலேயே நின்றுவிட்டன. ஆரோன் நான் கண்டிப்பாக மீண்டும் வருவேன் என்று மட்டும் கூறிவிட்டு வேகமான காலடிகளுடன் வெளியே நோக்கி நடந்தான். அவன் சென்ற பிறகு கௌரி பல நாட்களாக அதே சாலையையே பார்த்து கொண்டிருந்தாள். எங்கே அவன் முதல் முறையாக ஒரு தாகம் கொண்ட வழிபோக்கனாக வந்திருந்தானோ அங்கே. இப்போது அவளது அம்மாவின் உடல்நிலை முன்பை விட நன்றாக இருந்தது. கிராமத்தில் கட்டப்பட்டு வந்த சுகாதார மையமும் தண்ணீர் தொட்டியும் மிக வேகமாக தயாராகி வந்தன. தங்கள் கிராமத்தின் முகமே மாறி வருவதை மக்கள் முதல் முறையாக உணர்ந்தனர். ஆனால் கௌரியின் மனதில் ஒரு வெற்றுத்தன்மை, ஏமாற்றம் இருந்தது. ஆரோன் ஏன் எதையுமே சொல்லாமல் திடீரென்று கிளம்பி சென்றான் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அங்கே நகரத்தில் ஆரோன் தொடர்ந்து வேலையில் மூழ்கியிருந்தான். அவனுக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்களுடன் ஒரு பெரிய ஒப்பந்தத்தை முடிக்க வேண்டியிருந்தது. பல நாட்களாக அவனுக்கு நிம்மதியாக மூச்சுவிடக்கூட நேரமில்லை. இருந்தபோதிலும் ஒவ்வொரு நாள் இரவிலும் சுட்டெரிக்கும் வெயிலில் ஓர் ஏழை பெண் தன் பானையில் இருந்த கடைசி தண்ணீரை தனக்கு கொடுத்த அதே காட்சி அவனது கண்முன்னே வந்து சென்றது. அவன் தன் வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான மனிதர்களை சந்தித்திருக்கிறான். ஆனால் கௌரியிடம் இருந்த மனிதநேயத்தை அவன் முதல் முறையாக இப்போதுதான் பார்த்திருந்தான். வேலை முடிந்த உடனேயே அவன் முதலில் கிராமத்திற்கு செல்ல முடிவு செய்தான். இந்த முறை அவன் தனியாக வரவில்லை. அவனுடன் அவனது தாய், விவேக் மற்றும் சில நெருங்கிய மனிதர்களும் வந்திருந்தனர். காலையில் கிராமத்தில் திடீரென பல வாகனங்கள் வந்து நின்றன. ஊரே அங்கே ஒன்று திரண்டது. கௌரி வெளியே வந்தபோது ஆரோன் புன்னகைத்தபடி அவளது குடிசையை நோக்கி நடந்து வருவதை கண்டாள். அவனுடன் எளிமையான புடவை அணிந்த ஒரு முதிய பெண்மணியும் இருந்தார். ஆரோன் சொன்னான், கௌரி, இவர் என் அம்மா. ஆரோனின் அம்மா முன்னோக்கி வந்து கௌரியின் கைகளை தன் கைகளில் பற்றி கொண்டார். அவரது கண்கள் கலங்கியிருந்தன. அவர் சொன்னார், மகளே, என் மகன் உன்னை பற்றி சொன்ன அந்த நாளிலேயே நான் என் மனதிற்குள் உன்னை என் மகளாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். எந்த ஒரு அடையாளத்தையும் கேட்காமல் என் மகனின் உயிரை காப்பாற்றிய ஒரு மனிதர். எங்கள் குடும்பத்திற்கு கடவுள் அனுப்பிய ஆசீர்வாதம். கௌரியின் கண்கள் கலங்கின. அவள் குனிந்து அவரது கால்களை தொட்டு வணங்கினாள். அப்போது ஆரோன் கிராம மக்கள் முன்னிலையில் சொன்னான், இன்று நான் இங்கே எந்த ஒரு கம்பெனியின் முதலாளியாக வரவில்லை. மனிதனின் மிகப்பெரிய அடையாளம் அவனது மனதுதான் என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மனிதரின் வீட்டிற்கு நான் வந்திருக்கிறேன் என்றான். கிராமம் முழுவதும் ஒரு நிசப்தம் நிலவியது. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பது யாருக்குமே புரியவில்லை. சரஸ்வதி மெல்ல மெல்ல வெளியே வந்தார். அவரது கண்களில் மகிழ்ச்சியும் அதே நேரத்தில் ஒரு தயக்கமும் கலந்திருந்தது. ஆரோன் சில அடிகள் முன்னோக்கி நடந்தான். அவன் எல்லார் முன்னிலையிலும் கௌரியை பார்த்து சொன்னான், நான் என் வாழ்க்கையில் நிறைய பணம் சம்பாதித்திருக்கிறேன். ஆனால் அன்று உன் பானையிலிருந்து கிடைத்த ஒரு கிளாஸ் தண்ணீர் எனக்கு உலகிலேயே மிக விசித்திரமான விலைமதிப்பற்ற ஒன்றாக மாறிவிட்டது. நீ என் அந்தஸ்தை பார்க்கவில்லை, என் தாகத்தை மட்டுமே பார்த்தாய். இப்படிப்பட்ட நல்ல இதயம் கொண்ட பெண் எல்லாரின் வாழ்க்கைக்கும் கிடைத்து விடுவதில்லை. உனக்கும் அம்மா அவர்களுக்கும் சம்மதம் என்றால் நான் கௌரியின் கையை என் வாழ்நாள் முழுமைக்கும் துணைவியாக கோர விரும்புகிறேன் என்றான். இதை கேட்டதுமே கிராமம் முழுவதும் மகிழ்ச்சி அலை வீசியது. கௌரி அப்படியே திகைத்து நின்று விட்டாள். இவ்வளவு பெரிய மனிதர் தன் முன்னால் இப்படி ஒரு வரனை கொண்டு வருவார் என்று அவள் கனவிலும் நினைத்து பார்த்திருக்கவில்லை. அவளது கண்களில் இருந்து தொடர்ந்து கண்ணீர் வழிந்தது. அவள் தன் அம்மாவை பார்த்தாள். சரஸ்வதி புன்னகையுடன் சொன்னார், மகளே, கடவுள் எல்லாரையும் சோதித்து பார்ப்பார். நீ மனித நேயத்தை கைவிடவில்லை. அதனால்தான் கடவுள் உனக்கு இவ்வளவு பெரிய மரியாதையை கொடுத்திருக்கிறார் என்றார். கௌரி நடுங்கியபடி தன் தலையை குனிந்தாள். அவளது அந்த மௌனமே அவளது சம்மதத்தை தெரிவித்து விட்டது. அதே நேரத்தில் கிராமத்து பெரியவரான ராமு பெரியப்பா இருவரின் தலையிலும் கை வைத்து ஆசி வழங்கினார். கைத்தட்டல் ஒளியால் கிராமமே அதிர்ந்தது.
சில நாட்களுக்கு பிறகு கிராமம் முழுவதும் எளிமையான முறையில் திருமண ஏற்பாடுகள் தொடங்கின. எந்த ஒரு ஆடம்பரமும் இருக்கக்கூடாது என்பதில் ஆரோன் தெளிவாக இருந்தான். கௌரி சிறுவயதிலிருந்தே வழிபாடு செய்து வந்த அதே கிராமத்து கோவிலில்தான் திருமணம் நடக்கும் என்று முடிவானது. திருமண நாளன்று கிராமத்தின் ஒவ்வொரு தெருவும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஒரு காலத்தில் கௌரியின் வறுமையை கேலி செய்த அதே மக்கள் இன்று அவளை வரவேற்பதற்காக நின்றிருந்தனர். பைரவும் அங்கே வந்திருந்தான். அவனது முகம் வெட்கத்தால் குனிந்திருந்தது. அவன் கௌரியின் முன்னால் கைகளை கூப்பி, மகளே, என்னை மன்னித்து விடு. நான் பேராசையினால் பல தவறுகளை செய்துவிட்டேன் என்றான். கௌரி எந்த ஒரு கசப்புணர்வும் இல்லாமல், ஒரு மனிதன் தன் தவற்றை ஒப்புக்கொண்டால் அவனை மன்னித்து விட வேண்டும் என்றாள். இதை கேட்டதும் பைரவின் கண்களிலிருந்தும் கண்ணீர் வந்தது. கோவிலில் மந்திரங்கள் ஒலிக்க ஆரோவும் கௌரியும் 7 சுற்றுக்கள் வந்து மணமுடித்தனர். ஆரோன் கௌரியின் நெற்றியில் குங்குமம் சூட்டிய போது சரஸ்வதியின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. கிராமத்தில் இருந்த ஒவ்வொருவரின் கண்களும் கலங்கியிருந்தன. உண்மையான செல்வம் பணத்தால் கிடைப்பதில்லை, நல்ல கர்மாக்களால் புண்ணியங்களால் தான் கிடைக்கிறது என்று யாரோ சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். திருமணத்திற்கு பிறகு ஆரோன் கௌரியை அழைத்து கொண்டு நகரத்திற்கு சென்றான். ஆனால் அவன் கிராமத்துடனான தன் பந்தத்தை ஒருபோதும் துண்டிக்கவில்லை. கௌரியின் கிராமத்தில் பள்ளி கட்டப்பட்டது, மருத்துவமனை உருவானது, பெண்களுக்கான புதிய வேலைவாய்ப்புகள் அமைக்கப்பட்டன. எல்லாவற்றிற்கும் மேலாக கிராமத்திற்கு வரும் எந்த ஒரு வழிப்போக்கனும் இனி தாகத்தோடு திரும்ப வேண்டியதில்லை என்ற நிலை உருவானது. சாலையோரமாக கௌரி ஒரு காலத்தில் மண்பானையில் தண்ணீர் கொடுத்து வந்த அதே இடத்தில் ஒரு அழகான தண்ணீர் பந்தல் கட்டப்பட்டது. அங்கே ஒரு சிறிய கல்லில் ஒரே ஒரு வரி மட்டும் எழுதப்பட்டிருந்தது: மனித நேயத்தை விட பெரிய தர்மம் எதுவும் இல்லை. ஒவ்வொரு முறையும் தாகத்தோடு வரும் ஏதேனும் ஒரு வழிப்போக்கன் அங்கே தண்ணீர் குடிக்கும் போதெல்லாம் கௌரி புன்னகையுடன் அந்த நாளை நினைத்து பார்ப்பாள். எப்போது அவள் எதையும் யோசிக்காமல் தன் கடைசி தண்ணீரை கொடுத்தாளோ அந்த நாளை, ஒரு கிளாஸ் தண்ணீரை ஒரு அந்நிய வழிப்போக்கனுக்கு கொடுத்தாளோ அந்த நாளை, தான் வெறும் ஒருவரின் தாகத்தை மட்டும் தணிக்கவில்லை, மாறாக தன் ஒட்டுமொத்த வாழ்க்கையின் விதியையே எழுதி கொண்டிருக்கிறாள் என்பது அவளுக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. மனிதன் செய்யும் மிகச்சிறிய நற்செயல் கூட எப்போதாவது இறைவனின் மிகப்பெரிய அருட்கொடையாக, ஆசியாக அவனிடமே திரும்பி வரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கும் பாடம் என்னவென்றால், ஒரு மனிதனின் உண்மையான அடையாளம் அவனது ஆடைகளிலோ பணத்திலோ அல்லது அந்தஸ்திலோ இல்லை, மாறாக அவனது நல்ல உள்ளத்திலும் செயல்களிலும் தான் இருக்கிறது. சுயநலம் இல்லாமல் செய்யப்படும் ஒரு சிறிய உதவி கூட ஒருவரின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையே மாற்றிவிடக்கூடும். இந்த கதையை கூறுவதன் நோக்கம் என்னவென்றால், நாம் அனைவரும் மனிதநேயம், கருணை மற்றும் மரியாதையை நம்முடைய மிகப்பெரிய செல்வமாக கருத வேண்டும். ஏனென்றால் நல்ல கர்மாக்கள், நற்செயல்கள் ஒருபோதும் வீண் போவதில்லை. அவை ஏதோ ஒரு வடிவத்தில் கண்டிப்பாக நம்மிடமே திரும்பி வந்து சேரும். இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற இதயத்தை தொடும் உணர்வுபூர்வமான கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்துங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம். நன்றி.